ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பேச்சுலர் நூடுல்ஸ் அப்படி பேர் வச்சுக்கலாம். நம்ம த்ரிஷான் 10th முடிச்சிட்டாரு. அவர் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு குக்கிங்னா ரொம்ப பேஷனுங்க. அதனால் எதையாவது சமைச்சிட்டே இருப்பார். நைட் நான் தோசை பண்ணலான்னு சொன்னேன். அவங்க இல்லைம்மா நான் உங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அது நம்ம நார்மல் ஸ்டவ்வை தூக்கி கீழே வச்சுட்டு ஹோட்டல் ஸ்டவ் மாதிரி ஒரு ஸ்டவ்வை தூக்கி நம்ம பிரியாணிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, நிறைய பேர் வந்தால் ஃபங்க்ஷனுக்கு, அந்த ஸ்டவ்வை தூக்கி வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டாரு. இது எல்லாமே அவங்க ப்ரிப்ரேஷன் தாங்க. அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மெலிசாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குங்க. பா, வேறு லெவல். த்ரிஷான் 10th முடிச்சுட்டாரு. அவர் இப்போ என்ன பிளான் பண்ணுறாருன்னா, நான் கேட்ரிங் படிக்கவா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஆர்மி ட்ரை பண்ணுறேமான்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த லீவில் ரொம்ப குக் பண்ணி அவருக்கு கேட்ரிங் மேலே ஆசை வந்துருச்சு. ஓகே, என்ன பண்ணுறாரு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிட்டாரு. அப்புறம் அது மேலே அப்படியே எக்கு போட்டுட்டாரு. முட்டை அதுக்குள்ளே ஃப்ரை ஆகிடுச்சுன்னா, ஏன்னா இந்த ஸ்டவ் அப்படி ஃப்ளேம் ஜாஸ்தி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த ஹோட்டலெலாம் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி. ஸோ டக்குன்னு ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. ஆக்சுவலி த்ரிஷான் 7th சமைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. 3 வருஷமாக அழகாக நாங்கள் எல்லா டைமில் அவர் அநியாயத்தை குக் பண்ணிகிட்ருப்பாரு. நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் திடீர்னு எங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவார். போண்டா, பஜ்ஜி, பிரெட் ஆம்லைட் அப்படி செம்மையாக கலக்குவார். பிரியாணி கூட பண்ணுவாங்க. முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் முட்டைக்கோசும் கேப்சிகவும் போட்டிருக்காங்க. பச்சை மிளகாய் போடலையாடா? ஓகேடியா, பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. ஓ, சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? ஓகே, சாரி, சிக்கன் நூடுல்ஸ். அடிக்கடி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அதான் வாயில் வருது. ஓகே, நூடுல்ஸ் போட்டுடலாம். சோயா சாஸ் கொஞ்சம், சில்லி சாஸ் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஓகேம்மா. இப்போவே சூப்பராக வந்துச்சுங்க. வெறும் 4 நிமிஷத்தில் சூப்பராக பண்ணிட்டாங்க. கேப்சிகம், ஆனியன், முட்டைக்கோஸ் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெறும் 5 நிமிஷத்துலேயே சூப்பராக நூடுல்ஸ் பண்ணிடலாங்க. ஓகே டியர், டேஸ்ட் பார்க்க போகிறேன். 5 நிமிஷத்தில் முடிச்சிடுங்க. வேறு லெவலு. கொதிக்கிறது. ஊதி சாப்பிட்லாம். வாவ், நிஜமாக சொல்கிறேங்க. நம்ம இந்த ரோட் சைடு நூடுல்ஸ் டக்குன்னு பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி அள்ளி போட்டாலே டக்குன்னு முடிச்சிட்டாரு. செம்ம வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த சிக்கன் போடாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்குங்க.
அவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சூப்பருங்க. என் பையனை தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய் பாய்.